மா வாங்கம்மா. சரோஜா வரல? அவங்களாம் வந்துருவாங்கன்னு ரெடி ஆயிட்டு இருக்காமா. நானும் சொல்லிட்டேன், அவதான் கேட்க மாட்டேங்க. உனக்கு தான் தெரியும்ல ராணிய பத்தி. அவ ஒரு முடிவு பண்ணிட்டா அதுலயே நிப்பா. அதான் சரோஜா மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டால, வேற எப்படி நான் கேட்க முடியும்? இல்லம்மா வேண்டாம், சரோஜா அங்க வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல அதை நிறுத்தினா சரி வராது. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? ஏங்க, நான் உங்க அம்மையை வர சொல்லி சொன்னனும். எதுக்காக அவியல வர சொன்னீங்க? பாருங்க, இந்த நேரத்துல வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்காவ. இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்த பிறகு அவிய காதல விழுகிற மாதிரி பேசினாச்சுன்னா அவிய என்ன நினைப்பாவ? ஏன் மர்மவன யாரவே? அவனெல்லாம் நான் என் மருமகனை நினைக்கதே கிடையாது. ஜெனிய கட்டிக்க போறவன் தான் எனக்கு மருமவன். ராணி, எங்க அம்மா சொல்லியதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல. அவியல எல்லாருமே மோசம் தான் சொல்லியாவே. என் தங்கச்சிக்கு எடுத்து போட மாட்டேன். எதுக்கு அந்த வீட்டு கட்டி கொடுக்கான்னு சொல்லி சத்தம் போட்டா. அப்போ உங்க தங்கச்சிட்டையும் சொல்லியாச்சு? ஆமா ராணி, என் தங்கச்சியும் வர சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்ப எல்லாரும் கூப்பிடுறிய? கல்யாணத்தோட கூப்பிட்ட பத்தாதோ? எல்லாத்துக்கும் வாங்க வாங்கன்னு அழைக்கணுமா? நான் யாரையுமே கூப்பிடல. நீங்க எதுக்காக ஊரே கூப்பிடுறிய? ராணி, நான் ஒன்னும் ஊரையெல்லாம் கூப்பிடல. எங்க அம்மையும் தங்கச்சியும் தான் கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் மருமகனையும் கூப்பிட்டுருக்கேன். இது ஒண்ணு போதாதக்கா? மர்மவனா மர்மவை? இப்படி எல்லாம் பேசாத ராணி. நம்ம அணுவ அவர் தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. மருமகன் தான் சொல்லணும். தேவையில்லாதவையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காவ. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு தான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன். ஏன் ராணி, அவைய குடும்பப்படுத்தினா நீ என்ன செய்வா? அடிச்சாவனா நீ போய் அதை தடுக்க முடியுமா? என்னது இதெல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிய? இது என்ன அந்த காலமா கொடுமைப்படுத்துறதுக்கு? இல்ல எனக்கு கூட தெரியாம போயிருமா? அவிய அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என் பிள்ளை கிடைக்கணும், நம்ம வீட்டு சம்பந்தம் கிடைக்கணும்னு 1.5 வருஷமா தவம் இருக்காவ. அவியலுக்கு என்ன வேற இடத்துல பொண்ணா கிடைக்காது? அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாள் காத்திருக்காவனா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுலதான் பொண்ணு எடுக்கணும்னு அவியலுக்கு ஆசை. அப்படிப்பட்டவிய என் பிள்ளைய தங்கமா வச்சு தாங்குவாவ. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளைய வெளிநாட்டுக்கு போயிருவாவ. அப்படி இருக்கும்போது எப்படி கொடுமைப்படுத்துவாவ? சும்மா உங்க அம்மா தான் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் தெரியாம பேசிட்டு இருக்கவன நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கிய. இதுக்கு மேல இந்த மாதிரி பேச்செல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். என்ன கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரவே வந்துருவாவ. ராணி, நீ அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு சாரதா வீட்டுக்கே கட்டி கொடுக்கலாம் மாவளே. அவன் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுவா. இங்க பாருங்க தே, இதுக்கு மேல அத பத்தி எல்லாம் நீங்க பேசாதங்க. எனக்கு தெரியும் என் பிள்ளை எங்க கட்டி கொடுக்கணும், எப்படி வாழ வைக்கணும்னு. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த வீட்டுக்கு தான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன். பாட்டி, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? ஆமாமா, முன்னாடியே வந்துட்டேன். ஆமா, சாரதா வரல. பாட்டி, அத்தை வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அத்தை மாமா ஒண்ணா வரேன்னு சொன்னாங்க. நான் தான் தங்கச்சியை ரெடி பண்ணலாமேன்னு முன்னக்கூட்டியே கிளம்பி வந்துட்டேன். அம்மா, ஜெனி எங்க இருக்கா? அவா தனியா ரெடி ஆவா. ராணி, உனக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாது? நல்லாவே தெரியுது. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போனா வந்திருக்கா.
நான் இங்க வா வான்னு அழைச்சனும். நான் தான் கூப்பிட்டேன் ராணி. உன் இஷ்டத்துக்கு நீ மாப்பிள்ள பாக்குறல்ல, ஏன் இஷ்டத்துக்கு நான் ஒரு 4 பேரை கூப்பிட கூடாது? நம்ம என்ன சொந்தம் இல்லாம அனாதையாவா இருக்கோம்? எனக்கு அம்மா இருக்காவ, தங்கச்சி இருக்காவ, என் பிள்ளை இருக்கா, மோர்மவே வந்திருக்காவ. முதல்ல வந்தவியல வான்னு கூப்பிட்டு மரியாதையா பேசு. அனுமா தங்கச்சி அவ ரூம்ல தான்மா இருக்கா, போய் பாரு. சரிப்பா. மர்மோனே நீங்க வாங்க வந்து உட்காருங்க. சரி மாமா. சே, இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை. இந்த குடும்பத்தையே கூப்பிட்டுருக்காரு. நான் என்ன இவையெல்லாம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொன்னானாக்கும் தேவையில்லாத வேலைலாம் பண்ணி வைப்பார். இன்னைக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை வரட்டும், அப்போ வச்சுக்கிடி. ஏங்க ஏங்க சீக்கிரம் வாங்க. கார்த்தி சீக்கிரமா டைம் ஆயிட்டு. ஏங்க வந்துட்டேன் ராசத்தி. நம்ம மகன் மாப்பிள்ள அவன் கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா ரெடி ஆவான். நீங்க மாப்பிளைக்கு அப்பா தானே, நீங்க இவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. அங்க பொண்ணு வீட்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளுக்காக. கரெக்ட் டைம் போலனா அந்த ராணி வேற என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்வி கேப்பா. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு முக்கியமான போன் வந்துட்டு அதை பேசிட்டு இருந்தேன். ஓஹோ, அதான் நான் கூப்பிடுறது காதுலயே கேட்காம இருந்தீங்களோ? அது வந்துட்டல ராசாத்தி, போயிடலாம். சரி சரி, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் கார்த்தி வந்து ஏறியோம். ராசாத்தி ஏன் சொந்தக்கார வீட்டெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னா? ஒரு 10-20 பேரை கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்துக்கும்ல. நல்லா இருந்திருக்கோம். இப்படிதான் போன தடவை எல்லா ஏற்பாடும் பண்ணி கல்யாணமே நின்னு போச்சு. இந்த தடவையும் எல்லாத்தையும் சொல்லி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால சொல்லணும்னு நினைக்கிற வீட்டெல்லாம் கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்கும் சொல்லிக்கலாம். நிச்சயம் கூட வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்தை வச்சிடலாம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனால கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிடலாம். இப்ப யார்ட்டையும் சொல்லாண்டா. சொன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொலைக்குது. அதனாலதான் உங்ககிட்ட யார்ட்டையும் சொல்லாண்டான்னு சொன்னேன். நான் கூட தான் என் சொந்தக்கார வீட்டு யார்ட்டையுமே சொல்லவே இல்ல. வார்த்தைப்படுவா ராசத்தி. இதுல வருத்தப்பட என்னங்க இருக்கு? யாருக்குமே ஒரு தடவை உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணத்து வரைக்கும் போய் நின்னு போச்சு. அதனால இதை யாருக்கும் தெரியாம நடத்துறோன்னு அவியலே புரிஞ்சுக்கிடுவாவே. மத்தவிய புரிஞ்சுக்கிடுவாவ, நம்ம சொந்தக்காரவிய புரிஞ்சுக்கிட மாட்டாவல்ல. ஏன் இப்படி பண்ணியன்னு கேப்பாவ. ஆமா, பொண்ணு பார்க்க போறதெல்லாம் வீட்டை சொல்லணும். இந்த மாதிரி பொண்ணை பார்க்க போனா பிடிச்சிருந்தது பூ வச்சுட்டு வந்தோன்னு சொல்ல வேண்டியதா? யார் கேட்டாலும் அப்படியே சொல்லுங்க. நீ வேண்டாம் பாரு, எல்லாரும் கோவத்துல கல்யாணத்துக்கு வராம தான் இருப்பாவ. இருந்துட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு வரவே தேவையில்ல, வீட்டுல கிடக்கட்டும். நான் சம்மந்தி வீட்டுக்கார வீட்டை சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்க 3 பேர் தான் வருவோன்னு. அவையெல்லாம் இப்போதைக்கு யார்ட்டையும் சொல்லாதீங்க, கல்யாணத்துக்கு வேணா சொல்லிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாவே. சும்மா நீங்க வீட்டு சொல்லணும்னு நினைக்காதங்க. அங்க அந்த ராணி ஏதாவது கேள்வி கேட்டா உளராம பதில் சொல்லுங்க, அதுவே போதும். ஏன் என்ன கேள்வி கேப்பாவ? உங்க மகன் எப்ப வெளிநாட்டுக்கு போறாருன்னு கேட்பாவே. அதுக்கு அப்படிலாம் வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டான்னு உளராம போவான்னு சொல்லுங்க. காத்திட்டே நான் அதான் சொல்ல போறேன். தேவையில்லாம ஏதாவது உளறி இந்த சம்மந்தத்தை கேட்டியே, அதுக்கு பிறகு நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ராசத்தி இது எங்க போய் முடிய போதோ எனக்கே தெரியல. கல்யாணத்துல தான் போய் முடியும். ஒரு தடவை ஏற்கனவே கல்யாணம் நின்று போனதுக்கே நம்ம மகன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி மறுபடியும் அவன் மனசை காயப்படுத்திடாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது. நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீங்க வாய் முடி சும்மா இருந்தா கூட போதும். போட்டுங்க, போய் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க இந்த பழத்தட்டை கொண்டு போய் கார்ல வைங்க. தாராசத்தி. இந்த மனுஷன்ட்ட எத்தனை தடவை தான் சொல்ல, திரும்ப திரும்ப கிளம்பும் போது அபசகனமா வேண்டான்னு சொல்லுவாரு. அவன் ஒரு கல்யாணத்துக்காக 1000 போய் கூட சொல்லலாங்க. நான் ஒரே ஒரு சின்ன போய் சொல்லியிருக்கேன். ஏன் இப்ப நடக்கல, ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. என் மகன் வெளிநாட்டு கூட போய் வேலை பார்ப்பான். அங்க பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதான் செய்வோம். ஏன் இந்த மனுஷனுக்கு அந்த நம்பிக்கையே வரல? அந்த ராணி கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, அவளே கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பா. இவர் என்னடானா ஒரு சின்ன போய் சொன்னதுக்காக ரொம்பதான் பேசியாரு. மா போலாமா? ஏய் கார்த்தி, இன்னைக்கு மாப்பிள்ளை கணக்கால ரெடியாகி வந்து நிக்கிறா. பேசாம இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிடலாமா? மா கிண்டல் பண்ணாதீங்கம்மா. இல்லையா, இந்த ட்ரெஸ் நிஜமாவே அழகா இருக்கு. மாப்பிள்ளை கணக்கா இருக்கு, அதான் அம்மா சொன்னேன். தேங்க்ஸ்மா. சரிப்பா, போய் கார்ல ஏறு. நான் இந்த வேலைக்காரிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பா எங்கம்மா? உங்க அப்பா காரை ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லிட்டு போயிருக்காவே. நீ போய் ஏற்பா, அம்மா இதோ வாரேன். சரிம்மா. ஷில்பா, ஏய் ஷில்பா. எஸ் மேடம். நாங்க பொண்ணு பார்க்க போறோம். மதிய சாப்பாடு எங்களுக்கு அங்கேயே தான். அந்த சமையல்காரி கிட்ட இன்னைக்கு மதியம் எங்களுக்கு சமைக்க வேண்டாம்னு சொல்லிடு. ஓகே மேடம். நீ ஒழுங்கா வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி வை. அவளையும் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தெல்லாம் பூசி வைக்க சொல்லு. வந்து பார்க்கும்போது எல்லாம் நீட்டா இருக்கணும் சொல்லிட்டேன். சரிங்க மேடம். வீட்ல ஆள் இல்லைன்னு உங்க இஷ்டத்துக்கு இருக்க கூடாது. ஓகேங்க மேடம். ஒழுங்கா வீட்ல இருந்து 2 பேரும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிட்டு
பாசிட்டிவ் வந்துச்சு. அது நினைச்சது அப்படியே நடக்குதே. ராணி அக்கா ஏன் தான் இது வீட்டுக்கெல்லாம் பொண்ணு கட்டி கொடுக்காவளோ தெரியல. பாவம் அந்த சேனி பிள்ளை பார்க்க அழகா இருக்கா. இந்த வீட்டுக்கு வந்து எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறாளோ அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காலேஜ் முடியறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அப்புறம் எக்ஸாம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது பாட்டி. ஏன் தான் அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியல. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண வேண்டியதானே. எதுக்கு இப்ப அவசர அவசரமா பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க? எனக்கு நேற்று நைட்டு தான் சொன்னாங்க தெரியுமா. எனக்கு ரெடியாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை பாட்டி. அப்படிலாம் சொல்லாதம்மா, உங்க அம்மா கோவப்படுவா. சீக்கிரமா சேலை எடுத்து கட்டிட்டு ரெடி ஆகு. இப்போ கல்யாணமே வேண்டாம் பாட்டி, காலேஜ் ஃபர்ஸ்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே. எனக்கு என்ன கூட ஒரு வருஷமோ 2 வருஷமோ வேலை பார்க்கலான்னு ஆசையா இருக்கு. எதுக்காக அம்மா எனக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க? சரிம்மா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்மா. பிறகு கூட படிச்சுக்கிடலாம். ஆனா வயசு போயிட்டுனா கல்யாணம் பண்ணிக்கிட முடியாதுமா. அதெல்லாம் பண்ணிக்கலாம் பாட்டி. இப்பெல்லாம் 30, 35ல கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு, ஜஸ்ட் 21 தான் ஆகுது. எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்? உன் அம்மைக்கு நான் 19 வயசுல கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேம்மா. அதுக்கு பார்க்க போனா ராணி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம். 21 வயசுல தானே உனக்கு மாப்பிள்ளையே பார்த்திருக்கா. போங்க பாட்டி, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஜெனி அக்கா, நீ எப்படிக்கா வந்த? உன்னைய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு அப்பா சொன்னாங்களா, அதான் நானும் அப்புறம் வந்தோம். அப்படியா? நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்தீங்களா? பாட்டியும் வந்திருக்காங்க, அத்தை மாமாவும் வருவாங்க. அப்படியா? எல்லாரும் வராங்களா? ஆமா ஜெனி, அப்பா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. அதனால நாங்க முன்னாடி வந்துட்டோமா, அத்தை மாமா இனிதான் கிளம்பி வருவாங்க. ஆமா, நீ என்ன இன்னும் சாரி கட்டாம உட்காந்துருக்க? சாரி எங்க இருக்கு, நான் கட்டி விடுறேன். அக்கா, அம்மாவை பத்தி எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு இன்னும் காலேஜே முடியலக்கா. இன்னைக்கு காலேஜ் போயிருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும் தெரியுமா. இன்னும் கொஞ்ச நாள் தான் காலேஜ் போக முடியும், அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. ஜெனி, எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். இன்னைக்கு சும்மா நீ பார்க்க தான் வராங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமாக்கா? தெரியும் ஜெனி, அப்பா சொன்னாங்க. எதுக்கு அம்மா மறுபடியும் அந்த மாப்பிள்ளையும் எனக்கும் பார்த்திருக்காங்க? எனக்கு அதுவும் பிடிக்கலக்கா. ஜெனி, அப்படிலாம் சொல்லக்கூடாது ஜெனி. நீ அவரை பார்த்திருக்கிய அதுக்கு முன்னாடி? இல்லக்கா, பார்த்ததில்ல. அப்புறம் ஏன் அப்படி சொல்ற? அவரு நல்லாதான் இருப்பாரு, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இல்லக்கா, உனக்கு பார்த்த மாப்பிள்ள. எனக்கு தான் அவரை பிடிக்காதே, எனக்கு சூர்யாவை தான் பிடிக்கும். அதனாலதான் நான் அம்மா ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை விட்டுட்டு சூர்யாவை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம். நீ இவரே கல்யாணம் பண்ணிக்க ஜெனி, கண்டிப்பா அவரை உனக்கு பிடிக்கும். இன்னைக்கு வருவார்ல, அவரை பாரு. உனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ, பிடிக்கலன்னா அம்மா கிட்ட சொல்லிடு தைரியமா. இல்லக்கா, அம்மா யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அப்பா அம்மா யார சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஜெனிமா, உங்க அம்மா உனக்கு நல்ல பையனதம்மா பார்த்திருப்பா. நீ தைரியமா கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இவ்வளவு வருஷம் நீ பெத்து வளர்த்து ஆவாத ஒருத்தனுக்கு நீ கட்டி வைப்பா. நல்ல பையனாதம்மா இருப்பான். பாட்டி, அவங்க ஃபாரின் போயிருவாங்களாம், என்னையும் சேர்த்து அங்க கூட்டிட்டு போயிருவாங்களாம். அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஜெனி, கவலைப்படாத ஜெனி, முன்னாடி மாதிரிலாம் இப்ப இல்ல. நீ நினைச்ச உடனே ஃபிளைட் பிடிச்சி இங்க வந்து எங்களை பார்க்கலாம். நாங்களும் நினைச்ச உடனே அங்க வந்துருவோம். முன்னாடி அது நாங்க வசதி கொஞ்சம் கம்மியா இருந்தோம். ஃபிளைட்லாம் பிடிச்சி வந்து பாக்குற அளவுக்கு அவ்வளவு வசதி இல்லை என் புருஷ வீட்டுல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நினைச்ச உடனே டிக்கெட் போட்டு உன்னை நாங்க அங்க வந்து பார்க்க வருவோம். அதே மாதிரி நீயும் நினைச்ச உடனே கிளம்பி வந்துடலாம். ஏன் ஒரு 6 மாசம் இங்க வந்து கூட தங்கலாம். அதுக்கப்புறம் அங்க போய் ஜாலியா ஒரு 6 மாசம் இருக்கலாம். உனக்கே போக போக அது பழகிடும் ஜெனி. அப்படியாக்கா? ஆமா ஜெனி, நீ பார்க்க வருவியா? நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் உன்னை வந்து பார்க்க வருவேன். உனக்கு பார்த்திருக்க பையனோட அம்மா இருக்காவல்ல, அவியலதான் எங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்க்கா? என் புருஷனை ஒரு தடவை ஆள் வச்சு அடிச்சுட்டாவ. அப்படியா? ஆமா ஜெனி, அதனால அவியல பிடிக்காது எங்களுக்கு. எங்க அத்தைக்கும் பிடிக்காது, என் புருஷனுக்கும் பிடிக்காது. ஆனா இப்போ நாங்க பால் காய் போச்சோம்ல, அப்போ எங்க அத்தை அவியல கூப்பிட்டு இருந்தாவ. அதனால அத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிடியாவ. நீ அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத. நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனைய வெளிநாட்டு கூட்டிட்டு போயிடுவார்ல, அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீ ஹாப்பியா இருக்கலாம். சரிக்கா.